லியோன் ஜியாக்கு இப்ப என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்க. அவளோ ஏன் என்ன கொன்னான்னு கேக்குறா. அப்போ லியோன் அவளோட கைய கழுத்துல இருந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டே நீ யாருன்னு கேக்குறான். பட் அவ அதுக்கு பதில் எதுவும் சொல்லாமலே இப்ப மறுபடியும் நார்மல் ஆகிடுறா. லியோன் அகைன் நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் ஜியா தான் அவ சத்தமா சொல்றா. அதுக்குள்ள இப்போ அங்க லீராங்கும் வர லியோன் ஜியாவை கூட்டிட்டு வேகமா அங்க இருந்து போக பாக்குறான். பட் லீராங் இவங்களை போக விடாம தடுக்க லியோன் இப்போ ஜியாவை மட்டும் அங்க இருந்து ஓட சொல்லிட்டு இவன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். வேகமா ஓடி வந்த ஜியாவும் லாஸ்டா எந்த டைரக்ஷன்ல போகிறதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறா. ஆனா இவளுக்கு அந்த வீட்டுலதான் ஆபத்து இருக்குன்னு தெரியல. அப்ப அங்க இருந்த ஷாமன் இந்த ஐலாண்ட்ல ரொம்ப வருஷமா வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளோட அம்மா அப்பாவோட போட்டோவை காட்டி இவங்கள பத்தி எதுவும் தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு அவங்களும் தெரியும்னு சொல்லிட்டு ஜியாக்கு இப்ப குடிக்கிறதுக்கு டீ கொடுக்குறாங்க. அப்படியே இந்த போட்டோல இருக்கிற லேடி பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஆனா அவங்களோட பேபி பொசிஷன் சேஞ்ச் ஆகி இருந்ததால சேஃபா பேபி பிறக்கணும்னு ப்ரே பண்ணதான் இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்ச ஜியா அவங்களும் ஒரு டாக்டர் தான். அப்போ ஏன் டாக்டரை போய் பார்க்காம ப்ரே பண்ண இங்க வரணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஷாமன் எனக்கு தெரியும், அதான் இங்க கொடுத்த டீயை கூட நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அப்போ திடீர்னு இவளால மூவ் பண்ண முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறா. அது ஏன்னா அந்த ஷாமன் டீல மயக்க மருந்து மிக்ஸ் பண்ணாம அங்க சைட்ல இருந்த இன்சென்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே டைம் இங்க லியானும் லீராங் வேணும்னே தான் இவ்வளவு நேரம் சண்டை போடுற மாதிரி டைம் பாஸ் பண்ணிருக்கிறான்னு தெரிஞ்சு இப்போ ஜியாவை தேடி போறான். பட் அதுக்குள்ளே அந்த ஷாமன் இமுகியை வெளியே கொண்டு வரதுக்கான ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் ஷாமன் ஜியா கிட்ட உன்னோட அம்மாவும் நீ அவங்க வயித்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு அடிக்கடி மோசமான கனவு வந்ததாலதான் அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் மயங்கிருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ற ஜியாவும் கேட்டுட்டே தான் இருக்கிறா. இப்போ ஜியாவை எப்படி தேடுறதுன்னு தெரியாத லியோன் அந்த மலை கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறான். அப்போ அதுவும் இவனுக்கு வழிகாட்ட நிறைய மென்மணி பூச்சி அனுப்பி வைக்குது. அது ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு மரத்தோட கிளை உடஞ்சிருக்க லியோன் தான் இவனோட பவரை யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிருக்கான். அதுக்காக தான் இப்போ அந்த மலையும் பதிலுக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஜியாவை கிணறு பக்கத்துல தூக்கிட்டு போன ஷாமன் இவளுக்கு ஒண்ணு அந்த கிணறுக்குள்ள போட பாக்குறாங்க. பட் இப்போ அங்க லியோனும் வர ஆனா கிணற சுத்தி ஏதோ ஒரு பவுடர் போட்டு வச்சிருந்ததால இவனால உள்ள போக முடியல. அதனால வெளியே இருந்துட்டே ஷாமன் கிட்ட ஜியாவை விட்டுடே இல்லைன்னா நான் உன்னை கொண்டுடுவேன்னு மிரட்டுறான். பட் அது எதையும் கேட்காத ஷாமன் இப்போ ஜியாவோட கையை கட் பண்ண லியோனுக்கு இவளையும் ஏயும் மாதிரி இழந்துருவோம்னு பயம் வந்துடுது. சோ இப்போ இவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அங்க மழை பெய்ய வைக்கிறான். அந்த மலையில பவுடர் எல்லாம் கரைஞ்சு போனதும் இப்போ உள்ள போய் ஃபர்ஸ்ட் அந்த ஷாமனை கொண்டுடுறான். அடுத்ததா கிணறுக்குள்ள விழ போன ஜியாவையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்து அவ காயத்துல கட்டு போட்டு விடுறான். அவன் இப்போ ஒரு ஷாமனை கொண்டுட்டான்னு இங்க டாலிப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இங்க லியோன் ஜியாவை பார்த்து உன்னால நடக்க முடியுமான்னு கேட்டுட்டு அவளால நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் தூக்கிட்டு போறான். ஆனா அவனுக்கு தெரியல ஏற்கனவே ஜியாவோட பிளட் அந்த கிணறுக்குள்ள விழுந்து இப்போ இமுகிக்கு உயிர் வந்துடுச்சுன்னு.